ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம செய்யக்கூடிய இந்த தவறுகளால் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய வீட்டில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது பூஜை அறையும் சமையல் அறையும் தாங்க. இதில் நம்ம ஒரு சில பொருட்களை மாற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நிறைய நல்லது நடக்கும். ஸோ நல்லது நடக்கலை அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல, கெடுபலன்கள் எதுவும் நடக்காமல் இருந்தாலே போதுமானது தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீட்டுடைய பூஜை அறையில் எந்த பொருளை நீங்கள் எப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றதையும், தனவரவு அதிகரிக்கிறதுக்கும், வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிறதுக்கும் இருக்கக்கூடிய காரணங்களை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வீட்டில் நிம்மதி, செல்வம், அமைதி இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வீடு முதல்ல சரியாக இருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 வாசற்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி 2 வாசப்படி நீங்கள் வச்சுருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் திறக்கப்படக்கூடிய வாசற்படி பின் வாசற்படி தாங்க. ஏன்னா நம்ம இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல்களானது கூட இருக்கலாம். ஸோ அப்போது முதல்ல நீங்கள் பின்வாசல் படியை திறந்து விட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மூதேவி வெளியேறுவதாக ஐதீகங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் நீங்கள் முன் வாசல் படியை திறந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது எல்லா வேலைகளையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இது யார் யார் செய்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக 2 வாசப்படி வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இனி உங்களுடைய வீட்டினுடைய கதவை திறக்கிறீங்க முதல்ல நீங்கள் பின்வாசப்படியை திறந்தீங்க. இப்படி நீங்கள் செய்கிறப்போ எதிர்மறை ஆற்றல் எல்லாமே பின்வாசப்படி வழியாக வெளியே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய வீட்டோடைய முன்வாசப்படியை திறந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு எல்லா விதமான விஷயங்களையும் செய்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்யறது கிடையாது. ஸோ யாருடைய வீடுகள்லாம் 2 பக்கமும் வாசப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்ற போகிறீங்க அப்படின்னா அப்போ கட்டாயமாக நீங்கள் பின்வாசப்படியை சாத்திடணும். முன்வாசப்படி மட்டும் தான் திறந்து வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் தீபம் போட்டாலும் சரி, சாம்பிராணி போட்டாலும் சரி, நெய் தீபம் போடுறீங்க, இல்லை தீபதூப ஆராதனைகள் காட்டுறீங்க, எது செஞ்சாலும் சரிங்க, ஈவினிங்கில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பின்வாசப்படியை மூடிட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும். ஏன்னா ஒரு வீட்டோட முக்கியமான இடம் தாங்க பூஜை அறை. தெய்வீக சக்தி வீட்டில் நிறைந்து இருக்கக்கூடிய இடமே அது பூஜை அறை தான். அதனால தான் ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பூஜை அறை எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டோட செல்வ நிலை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவாங்க. கோவில் எப்படி புனிதமானது அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க கோவிலுக்கு நிகரானது புனிதமானது அப்படின்னா அது வீட்டோடைய பூஜை அறை. அங்கே கட்டாயமாக ஒரு சில மங்கள பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே ஐஸ்வர்யம் வீட்டில் பெருகிக்கிட்டே போகும். ஸோ லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இனி வாங்கி அதில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கிற பொருட்கள் அப்படின்னா விபூதி, குங்குமம் இது கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் தனித்தனியாக வைக்காதீங்க. அதாவது அது சிவனையும் சக்தியும் பிரித்து வைக்கிற மாதிரி. அதாவது சிவனையும் சக்தியும் குறிக்கக்கூடிய அந்த பொருட்களை ஒரே தட்டில் வைங்க. திருநீர், குங்குமம், அக்ஷதை, ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர், கொஞ்சமாக பூ இருக்கிறபடி நீங்கள் சேர்த்து தான் வைக்கணும். ஸோ இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பூஜை அறையில் எப்போதுமே ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஒரு சிறிய வாளிலையாவது தனியாக நீங்கள் தண்ணீர் வச்சுக்கோங்க. கட்டாயமாக எல்லாருமே பஞ்சபாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. 2மே வைக்கணுமானா கண்டிப்பாக 2 வைக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்காகவும் வைக்கக்கூடியது. அதே போல் இந்த சொம்பில் வைக்கிறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஒரு குலதெய்வம்னு இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக வைக்கப்படக்கூடிய தண்ணீர் கட்டாயமாக. அதனால் 2யுமே வைங்க பூஜை அறையில். இதை வைக்கும் பொழுது நீங்கள் வெறுமனை வைக்காதீங்க. அந்த பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது துளசி இலைகள், அதாவது பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறது 5 விதமான இலைகளை போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் செய்கிறது கிடையாது. கண்டிப்பாக வேறு எதுவும் போட முடியலாலும் துளசியாவது 1, 2 போடுங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் இதுவாவது அதில் நீங்கள் தூவி வைக்கணும்.
ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை எல்லாத்தையுமே கிரகித்து கொள்ளும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து காணாமல் போகும். தினசரி வந்து விளக்கேற்றக்கூடியவங்க தினசரி அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கண்டிப்பாக மாற்றுங்க. இந்த வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுறது, 2 நாளைக்கு ஒரு முறை மாற்றுறது அதெல்லாம் செய்ய வேண்டாம். தினமுமே வந்து நீங்கள் வந்து அதில் தண்ணீர் மாற்றணுங்க. அதுதான் வந்து நல்லது. அப்படி தண்ணீர் மாற்றும் பொழுது நீங்கள் பன்னீர் கூட அதோட கலந்து வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பூஜை அறையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி இருக்கணும். அந்த ஒரு நல்ல நறுமணம் வீட்டில் வந்து நிறைந்திருக்கிற மாதிரி எப்போதுமே வந்து இருக்கணும். அதே போல் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அல்லது காமாட்சி தெய்வத்தின் மீது தீபத்தினுடைய அனல் படாத மாதிரி சுடரை வந்து ரொம்ப சின்னதாக வச்சு விளக்கேற்றணும். காமாட்சி விளக்குக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது வரைக்கும் செய்கிறனா கூட இனிமேட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னா ஏக தீபம், மணி இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் வச்சுருக்கணும். ஸோ மணி வீட்டில் இருந்தால் வீடு முழுக்க எப்போதும் ஓம்காரநாதம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணி இல்லை அப்படின்னா மணி வாங்கி வைங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல்களுடைய அதிர்வலைகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்துவதாக வச்சுருக்கக்கூடிய உதிரி பூவோ இல்லை கட்டின பூவாக இருக்கலாம், அது மீது தர்பை புல்லை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதனால் அதனுடைய சக்தி இன்னுமே வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க பூஜையை நீங்கள் துவங்குறதுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் பக்கத்துலேயே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா பூஜையினுடைய முழு பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மன வருத்தம் இப்படி அடிக்கடி இருக்கக்கூடிய வீடுகளில் சுவாமிக்கு நீங்கள் கண்டிப்பாக நைவேத்தியமாக இளநீர் வாங்கி வைங்க. இப்படி இளநீர் வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தான். அதாவது கோவிலில் இருக்கிற மாதிரி தெய்வீக தன்மையோட வீட்டில் பூஜை அறை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தினமுமே உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்யுங்க. வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்து இருக்கிறதுக்கான எளிமையான ஒரு வழி தான் இந்த வழி. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுடைய பூஜை அறையை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வளமானது கிடைக்கும், ஆரோக்கியமானது நிறைந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டு பூஜை அறை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே ரொம்பவே மகத்துவமானது இருக்குது. அதனால் எல்லாரும் எல்லா பொருளையும் வாங்கி வைங்க. ஸோ இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும். ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக ரீதியான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.